வணக்கம். இன்னைக்கு இங்கே சடோனுங்க. காலையில் நேற்றே இதை தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் வீட்டு பக்கி என்ன பண்ணிருச்சு, காலையில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு நைட்டு லேட்டாக தான் வருவேன்னு ஓடி போயிடுச்சு. கரெக்டாக 9 மணிக்கு கரண்ட் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஒரு தோசை மாவு பாக்கெட்டு, அது காலையில் 2 தோசை, மத்தியானம் 2 தோசை, நைட்டு இன்னும் தோசை ஊற்றலை. இதெல்லாம் இப்படி இருக்குது. நம்ம உலகம் இப்படி தான் சுழலுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாமி அலமாரிங்க. சாமி அலமாரி மேல் இதிலெல்லாம் பூ வைக்கிறது கூட என்னால் எட்டாது. எட்டி வெள்ளம் வைக்க முடியாது. இது மேலே அது ஏறி வைக்கிறேன்னு விழுந்தேன்னா அப்புறம் காலும் இதாயிரும். என்னன்னா, இந்த கொலு பொம்மைகள் பார்க்குறது, போகிறது, கடைகளுக்கு போய் பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு இடத்த பார்த்ததும் டமால்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம்தான் முக்கியமானது. அதாவது சாமி அலமாரிக்கும் ஜன்னலுக்கும் ஊடால இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. அதாவது ஒரு 2 முழம் இருக்குன்னு வைங்களேன். இதில் படி வைக்கலாம்ல, அதாவது கொலுப்படி, அழகாக கொலுப்படி வைக்கலாம். இடம் நல்லா உயரமாக, அவ்வளோ உயரத்தில் இருந்து கீழே எவ்வளோ இருக்குது, எத்தனை படி வேணாலும் வைக்கலாம். ஆனால் நமக்கு அத்தனை படியிலையும் என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 படி வச்சு அதில் ஒரு கொஞ்சம் பொம்மைகள் வாங்கி வச்சுட்டு, அதுக்கு மட்டுமே படிக்கும் பொம்மைகள் வாங்கி வைக்கிறதுக்குமே எவ்வளோ, ஒரு 10-15 ரூபா ஆகுமா? 10-15 ரூபான்னு சொல்கிறேன்னு கொய்க்காதீங்க, 10,000-15,000 ஆகுமான்னு தான் கேட்குறேன். ஆமாம், இப்படி ஒரு 15,000 ஆகுமா? நம்ம அதுக்கப்புறம் செய்கிற நைவேத்தியம் அதெல்லாம் கணக்கு போடக்கூடாது. அந்த படி வச்சு கொலு பொம்மைகள் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு 15,000 ஆகுமா? அப்புறம் காசு ஒரு பக்கம், அனுபவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் நானும் கொலு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் தவறுகள் பண்ணணும்னாக்கா அது தப்பாயிரும் இல்லையா? கலசம் வைக்கணும், அந்த கலசம் வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் நம்ம. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. முறைப்படி செய்யணும். நானும் எதையும் எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னெல்லாம் செய்யக்கூடாது. அது பாருங்கள், இவ்வளோ இடம் இருந்தும் அந்த கீழே பார்த்தீங்கன்னா கச்சமிச்சன்னு அது எங்கள் கடையை காலி பண்ணதில் இருந்த நல்ல பொருட்கள், குங்குமம், மஞ்சள், ஜவ்வாது, இந்த மாதிரி பொருட்கள். அதனால் அது சாமிக்கு உபயோகப்படுமேன்னு உள்ளக்க போட்டு வச்சது, அப்படியே அடுக்கி வச்சது தான் அப்படி இருக்குது. இது மாதிரி எதையும் செய்கிறதுக்கு ஒரு நல்ல அனுபவம் தெரிஞ்சவங்க நமக்கு வேணும் இல்லை? இல்லைனாக்கா 5 படி தானே, அதுக்கு தேவையான பொம்மை தானேன்னு சொல்லிட்டு இறங்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறது நமக்கு நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். நல்ல இடம் எனக்கு
அந்த எண்ணம் வந்ததும் திரும்பி பார்த்தா அந்த இடம் ஃப்ரீயாக இப்படி இதுக்குன்னே விட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த குழு அழகாக படிக்குன்னே விட்ட மாதிரி இருந்தது. அது பார்த்ததும் எனக்கு ஒரு எண்ணம், இத்தனை வயசை கடந்துட்டோம், இருக்கிற இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணலாமேன்னு ஒரு ஆசை. சரி, அப்படி ஒரு வேலை வச்சேனாக்கா, குழு வச்சேனாக்கா உங்களை கூப்பிடுறேன். இப்போ வெறும் சுவத்தை காட்டியே வீடியோ போட்டேன். அப்படி கொலு வச்சேன்னா உங்களை கூப்பிட்றேன், வாங்க. சிலர் அது எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. பிள்ளையாண்டான் பாருங்க, முருக பக்தர். காலையில் வேலையாக கோயிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு அவர் விபூதியை வாங்கிட்டு தனியாக வச்சுருக்காரு. காலையில் குளிச்சுட்டு அவர் மட்டும் பூசிட்டு எனக்குமா பூசி விடுவார். அவர் பூசிட்டு கிளம்புவார் வேலைக்கு. சரி, மணி 10 போகுது. நான் இனிமே தான் தோசை ஊற்றணும். தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு காலையில் உங்களை சந்திக்கிறேன். சரியா?